ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிக்கன் ஒரு வித்தியாசமான கிரேவி செய்யலான்னு இருக்கேன். ஒரு புது காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சிக்கனு, வெங்காயம், இந்த பஜ்ஜி மிளகா இதெல்லாம் போட்டு செய்யலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். அதே மாதிரி கொத்தமல்லி தூள் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, அதையே போட்டுக்கிறேன் நான். அப்புறம் ஒரு கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இதெல்லாம் போட்ட பிறகு தயிருங்க. தயிர் ஒரு 50 ml. ஸோ இது கூடவே கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு மேரினேஷன் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. ஸோ போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், குடமிளகா ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக ஒரு சின்ன மசாலா அரைக்க போகிறேங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டுங்க, ஸோ அப்புறமா ஒரு 2 இன்ச்சு வர இஞ்சி, அந்தளவுக்கு இஞ்சி எடுத்து போட்டிருக்கேங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இந்த மாதிரி உதிரி அந்த நம்ம எதுக்கு ரோட்டு கடையிலெல்லாம் மஞ்சூரியன் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா ஸோ கருவேப்பிலை எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த உதுத்தின வெங்காயத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு
குடமிளகா ஒரு பஜ்ஜி மிளகா 4 மிளகா எடுத்துருக்குங்க, கழுவிட்டு வரேன். அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இது வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சட்டி வச்சாச்சு. ஸோ நல்லா காயிட்டுங்க. காய்ஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக காஞ்சிருக்கு. ஸோ ஆயில் அவங்க எவ்வளோ தேவையானாலும் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சுங்க. லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஸோ கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கலவை, அந்த கலவையை ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஸோ அது அப்படியே லைட்டாக அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. ஸோ எப்பவுமே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு முடிக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு நல்ல ஸ்மெல் வருது. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தட்டெல்லாம் நீங்கள் ஹேண்டில் வச்சு எடுங்க, கையில் எடுக்காதீங்க, பயங்கரமாக சுடுது. ஸோ இன்னும் ஆயில் பிரிஞ்சு வரல. ஆயில் பிரிஞ்சு போகலாம். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இல்லை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க.
ஆயில் பிரிஞ்சு வரட்டும். ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கணும் நம்ம. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டாங்க. சுடுது, அதனால் நான் வந்து துணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ அங்கங்கே பாருங்கள், அப்படியே எல்லா இடத்துலையும் ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. வணக்கம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே போட்டுடலாம். ஸோ அப்படியே அந்த லைட்டாக அந்த மேரினேட் பண்ண தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், செமி கிரேவி டைப்பில் தான் வரணும். ஸோ சிக்கன் போட்ட பிறகு சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும். ஸோ அதனால் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஸோ கறியில் இந்த மசாலா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஸோ அதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி நிறையா சிக்கன்லேருந்து ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ போட்டுட்டு திரும்பவும் மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்துச்சு, தண்ணி வந்திருக்கு. ஸோ சிக்கன்லேயே தண்ணி நிறையா வரும், அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு எவ்வளோ வேணுமோ கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் ஸ்பெஷல் அப்படியே போட்டுறோம். அவ்வளோதாங்க, கரெக்டாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷங்க. 10 நிமிஷம் ஆச்சுன்னா ரெடி, சாப்பிட்லாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க.